அதிமுக, திமுகவிற்கு சமமாக விஜய் கட்சியை பார்க்கிறேன். திமுக, அதிமுக ஏற்கனவே வலு இருந்துவிட்டது. தாவேகாவில் இருந்து என்னிடம் பேசினார்கள். மதுரையில் புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி பேட்டி. மதுரை அழகர் கோயில் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர்கள் தவறிவிட்டார்கள். நிறைவேற்றிய வாக்குறுதிகளும் மக்களுக்கு முறையாக சென்றடையவில்லை. கிராமத்தை நோக்கி தொழிற்சாலைகள் எதுவும் வரவில்லை. திமுக அரசு அனைத்து மாவட்டங்களிலும் தோல்வியுற்று உள்ளது. மாநாட்டில் பேசியது திமுகவுக்கு மாற்று அதிமுகவாக இருக்கக்கூடாது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் எந்த ஊழல் நடைபெறாமல் தடுக்க வேண்டும். இன்று வரைக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என விஜய் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அது எப்படி வலுப்பெறும் என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும். அவர் அதே கருத்தில் இருக்கிறாரா? அவரை நோக்கி யாரெல்லாம் செல்கிறார்கள்? அடுத்த கட்டம் எப்படி நகரும் என்பது இன்னும் சில நாட்கள் தெரியும். விஜய் கட்சியில் இருந்து முக்கியமானவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசினார்கள். எங்களை யார் வெற்றி பெற வைப்பார்களோ அவர்களிடம் கூட்டணி சேர்வதுதான் எங்களுடைய கருத்து. அதிமுக திமுக 2 பேரையுமே பார்த்து விட்டேன். காசு பணம் இல்லாத தேர்தலாக நடக்க வேண்டும். 2-3 மாதங்களுக்கு முன்பாக தேர்தல் தேதி அறிவித்ததால் நல்லது. அண்ணா திமுகவுடன் பிரிந்து போகவில்லை. எங்களுடன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். விஜய் கட்சியிலிருந்து முக்கியமான நபர் பேசினார். ஜனவரி 7ஆம் தேதி வரை யாரிடமும் கூட்டணி அறிவிப்பதில்லை என கூறிவிட்டோம். இனிமேல் தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். அதிமுக திமுகவிற்கு சமமாக விஜய் கட்சியை பார்க்கிறேன். திமுக அதிமுக ஏற்கனவே வலு இழந்து விட்டது. ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் யாராவது ஜெயிக்க சொல்லுங்கள். 2010ஆம் ஆண்டு 3% உள் ஓட்டுக்கு தடையாக இருந்தது. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்களே, பேசியது உண்டா? பச்சை துரோகம் செய்தது யார் என கூறினார். இந்த மாநாட்டுடைய முக்கியமான நோக்கங்களை மீண்டும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஊடகங்கள் வாயிலாக எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு அனைத்து ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாட்டிலே நாங்கள் மிக முக்கியமாக முன்வைத்தது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்ற காரணத்தினால் இந்த மாநாட்டில் நாங்கள் சில விஷயங்களை முக்கியமாக கோடிட்டு காட்டியிருக்கிறோம். 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக அவர்கள் கொடுத்த 505 வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். நிறைவேற்றியதாக சொல்லப்படக்கூடிய அந்த வாக்குறுதிகளும் அனைத்து மக்களுக்கும் முறையாக சென்றடையவில்லை. அதனுடைய விளைவாக பல்லாயிரக்கணக்கான கிராமங்களில் இன்னும் மக்கள் குடிநீருக்காக கூட போராடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிருக்கிறது. தமிழகத்தில் பெரிய நம்பிக்கையோடு ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய பிள்ளைகள் இளைஞர்கள் எண்ணற்றோர் பள்ளி மற்றும் கல்லூரிகளை படித்து வரக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகளே கிடைக்காத ஒரு நிலைமையும், பெரிய அளவிற்கு கிராமத்தை நோக்கி தொழிற்சாலைகள் எதுவும் வரவில்லை. எனவே ஒட்டுமொத்தமாக இன்று ஆட்சியக்கூடிய அரசு, அதாவது திமுக அரசு, அனைத்து மட்டங்களிலும் இது தோல்வியுற்றுவிட்டது. எனவே தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைத்து மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசு உருவாக வேண்டும் என்பதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதை நாங்கள் இந்த மாநாடு நிறைவாக மிக முக்கியமாக இந்த மாநாடு மிக பெரிய அளவுக்கு வெற்றிகரமாக அமைந்த காரணத்தினால், அதுவும் குறிப்பாக எங்களுடைய புதிய தமிழகம் கட்சி தென் தமிழகத்தில் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளர்களை அடித்தளமாக வைத்து தான் அந்த கட்சி அதிகமாக இயங்கிவிட்டு இருக்கிறது. அனைத்து மக்களுக்கும் உடைய குரலாக இருந்தாலும் கூட இந்த மக்கள் மிகப்பெரிய தளமாக இருக்கிறார்கள். இந்த புதிய தமிழகம் கட்சி ஏறக்குறைய 20-25 மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் என்பது இந்த மாநாட்டினுடைய வெளிப்பாடு ஆகும். எனவே புதிய தமிழகம் கட்சி இந்த தேர்தலில்
ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கு நன்றி அறிவிக்கூடிய கூட்டம், அதே போல் இன்று அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டமும் இன்று மதியம் 1 மணியிலிருந்து நடைபெற்றது. எல்லோருமே கடுமையாக கள அளவில் தேர்தல் பணியை இன்றிலிருந்தே துவக்குவதற்கு அவர்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லியிருக்கிறோம். ஆக்சுவலாக உண்மையில் 7ஆம் தேதியே மாநில தொட்டு ஒட்டியே தேர்தலுக்கான பணிகளும் அது துவங்கிவிட்டது. நிச்சயமாக புதிய தமிழகம் கட்சி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய உந்து சக்தியாக இருக்கும். கேட்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒரு திருடனை அனுப்பிச்சுட்டு இன்னொரு திருடனை உட்கார வைக்கிறது அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது திமுகவையும் அதிமுகவையும் புறக்கணிச்சுட்டு வேற ஒரு புதிய கட்சிக்கு நீங்க எப்போ தயாரிக்கணும்னு இருக்கலாம். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், அப்படி எடுக்கக்கூடாது என்றெல்லாம் பொருள் இல்லை. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது கடந்த ஒரு 30, 40, 50, 1967க்கு பிறகு இந்த கட்சிக்கு மாற்று அந்த கட்சி என்று இல்லாமல் நாங்கள் சொல்லக்கூடிய கூட்டணி தத்துவம், அதாவது இனிமேல் தமிழகத்தில் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஏகாதிபத்திய உணர்வுகளை உருவாக்குது. இன்றைக்கி எப்படி அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்பு தான் நினச்சது தான், அதாவது அந்த கட்சியினுடைய